கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 16:22 மோசேவும் ஆரோனும் தேவனை மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன்னு அழைக்கிறாங்க. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவன்னு நம்மளுக்கு தெரியும். மனுஷன் ஒரு ஆத்மாவாக இருக்கிறான். ஆனா அவனுக்கு தற்காலிகமாக ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். தேவ தூதர்கள் ஆவியாகவே படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி உடம்பு கிடையாது. ஆனா ஆதாம கர்த்தர் படைக்கிறப்போ அவனை ஆத்துமாவாகவே படைக்கிறாரு. அதனாலதான் தேவன் அடிக்கடி மனிதர்களை ஆத்துமாக்கள்னு வேதாகமத்துல அழைக்கிறாரு. ஆத்துமா தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி சரீரத்தை மேற்கொள்ளும். ஆத்துமா தேவனை விட்டு விலகி இருக்கிறப்போ சரீரம் ஆவியை மேற்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கறதே ஆத்துமாவை ஜெயிக்கிறதுக்கான மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில இருக்கிற போராட்டம் தான். உலகத்துல இருக்கிற எல்லா ஆவிகளும் தேவனுக்கு சொந்தமானதுங்க. அவரே ஏலோஹே ஹருகோட் லேகோல் பசார். ஆவி தேவன் தந்தது. நம்மளுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல தொடங்கி தேவனிடத்திலேயே முடியுது. நம்மளுடைய ஆவி எப்பொழுதும் தன்னை படைத்தவருக்காக ஏங்கி கொண்டே இருக்குதான். நம்மளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்மளுடைய ஆத்மா தேவனுடைய வாசஸ்தலம், நம்மளுடைய ஆவி அவர் தந்த ஜீவசுவாசம். ஆமேன். ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே அதை